கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 1 அதிகாரம் 8 அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சார் இடத்தில் எண்ணிக் கொடுத்தான். எருசலேம் தேவாலய கட்டுமான பணிக்கு ராஜ்யமெங்கும் அடிமைகளாய் அனுப்பப்பட்ட யூதர்கள் எல்லாரும் ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை ஏவினதினாலே அவன் மூலமாக எல்லா யூதர்களும் ஒன்று சேர்ந்து ஆலய கட்டுமான பணிக்கு வேண்டிய பொன், வெள்ளி, மிருக ஜீவன்கள் முதலிய எல்லா விலையுயர்ந்த பொருள்களையும் கொடுத்து கட்டுமான பணியில் இருக்கிறவர்களின் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 70 ஆண்டுகளுக்கு முன்பே எருசலேம் தேவாலயத்தில் உள்ள விலையுயர்ந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கோவிலிலே வைத்திருந்தார். ஆனால் இப்போது பெர்சிய நாட்டு ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் மீது படையெடுத்து ஜெயித்தபடியினாலே அவன் பாபிலோனில் உள்ள கோவிலை சுற்றி பார்த்தான். அங்கே இருந்த பொன், வெள்ளி பணிபோட்டுகளில் எவையெல்லாம் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்தது என்று அவைகளில் இருக்கிற ஆலய படத்தை வைத்து கண்டுபிடித்து விட்டான். உடனே அவன் நினைத்தான், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அத்தனை பனிமுட்டுகளையும் நேபுகாத் நேச்சார் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். நான் அவைகளை எல்லாம் எடுத்து மறுபடியும் எருசலேமில் ஒப்படைக்கப் போகிறேன் என்று தன்னுடைய மனதில் சொல்லி கொண்டான். அவைகள் எல்லாம் மிகுதியாயிருந்தது, எண்ணிலடங்காத மதிப்பு கொண்டவை. அவைகள் எல்லாவற்றையும் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனியருடைய தேவனின் கோவில் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கைகளினால் எடுக்கச் செய்தார். பின்பு யூதாவில் உள்ள அதிபதியாகிய சேஸ்பாத்சார் என்பவனிடத்தில் ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் எத்தனை இருந்தது என்று எண்ணி எண்ணி கொடுத்தான். ஆண்டவர் யூத மக்கள் தேவாலயத்திலிருந்து இழந்து போன யாவற்றையும் ராஜாவாகிய கோரேஸ் மூலமாக திரும்ப கொடுத்தார். இப்படித்தான் 2 பேர் வீட்டில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அனுதினமும் அவ்வாறு பேசிக்கொள்வார்கள். ஒருவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். ஆகவே வீட்டுக்காரர் தண்ணீர் எடுப்பதற்கு உள்ளே சென்றார். அப்பொழுது இவருடைய கண்களில் ஒரு கைக்கடிகாரம் பட்டது. அது அவர் பார்வைக்கு அழகானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் தென்படவே அவர் எடுத்து தன்னுடைய பையினுள் போட்டுக்கொண்டார். பின்பு தண்ணீர் குடித்துவிட்டு மறுபடியும் பேசிக்கொண்டு வீடு சென்றனர். இந்த கைக்கடிகாரத்தை அவர் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பீரோவில் மறைத்து வைத்திருந்தார். இதை குறித்து வீட்டிலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. வீட்டுக்காரர் அந்த கைக்கடிகாரத்தை சில நாட்களாக தேடினார். கிடைக்கவில்லை என்றதும் அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுவிட்டார். ஒரு நாள் கைக்கடிகாரத்தை எடுத்தவனுடைய மகன் தனக்கு ஏதோ தேவை என்று சொல்லி தகப்பனாருடைய பீரோவில் இருக்கும் என்று எண்ணி தேடினான். எல்லா இடங்களிலும் உருட்டி உருட்டி தன்னுடைய பொருளை தேடினான். திடீரென ஒரு கைக்கடிகாரம் அவன் கண்களில் பட்டது. அதை எடுத்து பார்த்தான். அது பக்கத்து வீட்டுக்காரருடைய கைக்கடிகாரம் அல்லவா என்று சொல்லி எடுத்து அதை அந்த வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்து விட்டான். அந்த வீட்டில் உள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படித்தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பனிமுட்டுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போய் தன்னுடைய தேவனின் கோயிலிலே வைத்திருந்தான். ஆனால் இப்போது அந்த பாபிலோன் தேசம் கோரேஸ் ராஜாவுக்கு சொந்தமானதினால் அவன் அந்த பொன், வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்து அதை எருசலேம் தேவாலயத்திற்கு சொந்தமானது என்று சொல்லி எல்லாவற்றையும் சேஸ்பாத்சார் இடத்தில் கொடுத்தான். எத்தனை நல்ல உள்ளம் அந்த ராஜாவுக்கு என்று பாருங்கள். நாமும் ஆண்டவரை தேடும்போது இழந்தவைகளை எல்லாம் தேவன் நமக்கு எண்ணி கொடுத்து விடுவார். அதற்கு அதிகமாகவும் தருவார். ஆகவே நாம் எதை இழந்து போனாலும் அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் இழந்து போனவைகளை, தான் இழந்து போன நன்மைகளை உம்மிடத்தில் சொல்லி அவைகளை எல்லாம் நீர் மீட்டெடுத்து அவர்களுக்கு கொடுத்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.